ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ப்ரோஸ் பார்க்கலாம். என்ன ப்ரோஸ்னா, ஐம் சர்ச்சிங் ஃபார் அ ஒன்ஸ் லாஸ்ட் லவ். இது எழுதுனது யாருன்னா சமன் சுப்ரமணியன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரைட்டராக இருந்தாலும் அதாவது லண்டனில் செட்டில் ஆகிருக்காரு. இவரோட எழுதின சில ஒரு பாப்புலரான ஒர்க் அப்படின்னாக்கா த கார்டியன் லாங் ரீடு, ஃபாலோயிங் ஃபிஷ், திஸ் டிவைடட் ஐலாண்டு, ஏ டாமினன்ட் கேரக்டர், இதெல்லாம் அவருடைய ஒரு பாப்புலரான நோட்டபிள் ஒர்க்ஸு. சரி, இந்த ப்ரோஸில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, இவர் வந்து மங்களூருக்கு ஒரு ட்ரிப் போகிறாரு. அங்கே போய் இவருக்கு ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி ட்ரிப்பு போகிறதுன்னு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி போய் ட்ராவலாக எழுதுறது, அங்கே இருக்கிற ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுறது, அங்கே இருக்கிற கல்ச்சரை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, அதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா மங்களூருக்கு போகிறாரு. அங்கே மங்களூரில் பனம்பூர் பீச், சரிங்களா? அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆட்டோவில் இவர் போகும்போது அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த ஆட்டோ டிரைவர் பேர் மகேஷ், சரிங்களா? அங்கே ஆட்டோ டிரைவர்கிட்ட போயிட்டே இருக்கும்போது இவர் நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இவர் சொல்கிறாரு, நான் மெட்ராஸ்லேருந்து வரேன். இப்போ இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இது சென்னைன்னு பேர் மாற்றிருந்தாலும் என்னால் அதை கூப்பிட முடியல, மெட்ராஸ்ன்றது தான் என் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த ஆட்டோ டிரைவர், நானும் ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நான் மெட்ராஸில் இருந்துருங்க. அப்போது ரெண்டு பேத்துக்குள்ளே கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. அவர் எங்கே இருந்தீங்க, எப்படி இருந்தீங்க அப்படின்னு சொல்லி மெட்ராஸ்லேருந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறாரு, சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பீச்சுக்கு வந்துடுறாங்க. பீச்சுக்கு வந்த உடனே வச்சுக்கலாம், அவர் அந்த டைமில் தான் வந்து அந்த பீச்சில் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் முடிஞ்ச மறுநாள் அந்த டைமில் தான் அவர் வராரு. அங்கே வந்து பார்க்கும்போது அங்கே பலூன் ஷூட்டிங்கு, அந்த ஸ்டால்ஸு, ஃபுட் ஸ்டேஷன் அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் அவரால் பார்க்க முடியுது. இப்போ தான் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்ச மாதிரி, ஒரு ஃபெஸ்டிவல் முடிஞ்ச மாதிரி அவருக்கு ஃபீல் பண்ணுறாரு அங்கே. ஸோ இப்போ அந்த மங்களூர் பீச் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கியூசின்ஸ் லைக் ஃபுட்ஸ்லாம் இருக்கும். எல்லாமே வந்து ஒருத்தவங்கன்னு சொல்ல முடியாது, ஒரு கல்ச்சர் மட்டும் அங்கே பார்க்க முடியாது பெரும்பாலும். பட் கன்னடா அங்கே பாப்புலராக இருந்தாலும் மற்றவங்களும் இதில் இருக்கிறாங்க. குறிப்பாக வந்து ஒரு 2 வகையான ஒரு குக்கிங் ஸ்கூல் பார்க்க முடியுது. அதில் ஒன்று வந்து மலையாளி வந்து சவுத் ஃபுட்டு, இன்னொன்று வந்து கொங்கன் அது வந்து நார்த் ஃபுட்டு, சரிங்களா? ஸோ இது வந்து அங்கே பார்க்க முடியுது. ஸோ இங்கே வந்து ரவா ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை வந்து ரவா ஃப்ரை வந்து கொஞ்சம் பாப்புலராக இருக்கும் இங்கே. கொஞ்சம் நல்லா அது வந்து எல்லாரையும் வந்து அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு ஃப்ளேவர், அந்த ஒரு டேஸ்ட் கிடைக்குது அந்த ஃபுட்டில், ரவா ஃப்ரையில், சரிங்களா? அது வந்து இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க. ஸோ அதை சாப்பிட்றது தான் அதை மெயினாக இவர் டேஸ்ட் பண்ணி பார்க்குறாரு, சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து அந்த ரவா ஃப்ரை வந்து மெஷாவில் சாப்பிட்றாரு. அது வந்து ஒரு சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி, பக்கத்தில் நியூ சித்ரா தியேட்டர் இருக்கு இல்லைங்களா, தியேட்டர் ஒன்று இருக்கும், அது பக்கத்தில் ஒரு மேஷா அப்படின்னு ஒரு ஹவுஸ், அதில் சாப்பிட்டுட்ருக்காரு, சரிங்களா? பட் இவருக்கு உள்ளே வந்த உடனே இவருக்கு வந்து இவருக்கு அந்த ஸ்கூல் ஞாபகம் வருது. ஸ்கூலில் எப்படி அவருக்கு பெஞ்செலாம் இருக்குமோ அந்த மாதிரி அவர் அங்கே ஃபீல் பண்ணுறாரு. அந்த ஸ்கூல் லைஃப் வந்து லைட்டாக ஞாபகம் வருது அவருக்கு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹவுஸில், அந்த ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு சைடு டிவியில் வந்து கிரிக்கெட் ஓடிக்கிட்டுருக்கு, அங்கே கன்னடாவில் கமெண்ட்ரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து இந்த ஃபிஷ்ஷு வந்து எப்படி ஃப்ரை பண்ணுறாங்க, எப்படி இதை குக் பண்ணுறாங்க, அந்த ஃபுட் எப்படி ரெடி ஆகிறத பற்றி ஒரு குரூப் பேசிகிட்டு இருக்குது. இன்னொரு சைடு வந்து ஒருத்தர் பிரச்சனை பண்ணுறாரு, எனக்கு வச்ச ஃப்ரையில் அப்போ பக்கத்தில் இருக்கிறவருக்கு என்னென்னோ நிறையா வச்சுருங்க, அந்த ஸ்டஃப் எனக்கு வைக்கல, அதனால் எனக்கு கம்மியாக வச்சுருங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா அங்கேருந்து ஒருத்தவங்க வந்து அவங்கள்ட்ட பேசி அவங்கள்ட்ட கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அவரே அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இல்லை எனக்கு கரெக்டான அளவுக்கு தான் நீங்கள் வச்சுருக்கீங்க, நான் தான் சரியாக நோட் பண்ணலை அப்படின்னு சொல்லி அவரே ஆட்டோமேட்டிக்காக கன்வின்ஸ் ஆகிடுறாரு. ஸோ அப்போது அந்த ரவா ஃப்ரை வந்து எப்படி மேட் பண்ணுறாங்க, ஏன்னா ரவா ஃப்ரை தான் இதில் முக்கியமாக சொல்கிறாரு. ரவா ஃப்ரை வந்து எதில் உருவாக்குறாங்கனாக்கா டொமேட்டோ, அப்புறம் வந்து கொஞ்சம் டேமரின் புளித்தார் இல்லையா, அது இதெல்லாம் வச்சு அதில் மேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சைடு டிபேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சைடு வந்து என்ன ஆர்கியூ பண்ணுறாங்கனாக்கா, அந்த ஸ்பைஸ் லேயரில் வந்து என்ன இருக்குனாக்கா கொஞ்சம் எக்கு, கொஞ்சம் மாவு, இதெல்லாம் வந்து அந்த ஃபிஷ் மேலே போட்டு பைண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர் வந்து அங்கே வந்து ரைஸு கறியெல்லாம் கேட்டிருக்காரு. அது வந்து ஒரு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும், அதை வந்து அவர் சாப்பிட்றாரு. இது எப்படி இருக்குனாக்கா ஒரு ஸ்மூத் வித் கோகனட்டு, கொஞ்சம் ரெட்டியாக, அது கொஞ்சம் டொமேட்டோஸ் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா, ஸோ அந்த ஃபிஷ் எப்படின்னாக்கா ஒரு ரிவர் ஃபிஷ்ஷு, அந்த ரிவர் ஃபிஷ்ஷில் வந்து கிரேவியை வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு ஃப்ளேவரில் ஆட் பண்ணி. ஸோ அதனால் அது ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அங்கே நிறைய பேர் நிறைய விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருந்தாலும் இவர் வந்து அங்கே சாப்பிட்றதுக்கு போனதுனால அந்த சாப்பிட்றதுல மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தார். ரவா ஃப்ரையில் இருக்கிற ஃபிஷ் இருக்குங்களா, அந்த ஃபிஷ் வந்து என்னன்னாக்கா முரு மீன் சொல்லுவாங்களாம். இது வந்து மலையாளம் வேர்டாம் இது ஆக்சுவலாக. ஸோ முரு மீன் தான் வந்து அந்த ரவா ஃப்ரையில் போட்டு கொடுத்துருக்காங்க. அதை வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எந்த இடத்துல ஈஸியாக அந்த மீன் கிடைக்கும் அப்படின்னாக்கா, இந்த கடலும் ரிவரும் சந்திக்கிற இடங்களில் அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஃபிஷ்ஷு கிடைக்குமா
ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கு. இவருக்கு சர்வ் பண்ண அந்த முருமீனை வந்து அழகாக எடுத்து டேஸ்ட் பண்ணுறாரு. ஒரு ட்ராப்பு கூட இல்லாத அளவுக்கு டேஸ்ட் பண்ணுறாரு. சாப்பிட்டுக்கிட்டு அந்த ஸ்கூல் சில்ட்ரன் வந்து எப்படி பேக் பெஞ்சில் உட்காந்துட்டு கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி உட்காந்துட்டு அவர் சாப்பிட்டுட்ருக்காரு. ஸோ நைட் டைமில் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு அதோடைய ஹவுஸோடைய அப்பியரன்ஸு வேறு மாதிரி தெரியுது. எப்படின்னா ஹெட்வர்ட் ஹோப்பர்ஸோடைய நைட் ஹாக்ஸ் மாதிரி ஃபீல் பண்ண முடியுது அதை. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து அவர் எதுக்காக வந்தாரோ அதை வந்து அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறாரு, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு. இதுதான் இந்த ப்ரோஸ் ஆன் சர்ச்சிங் ஃபார் அ ஒன்ஸ் லாஸ்ட் லவ். ஸோ இதோட அந்த லெக்சர் முடியுது. சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். சப்ஸ்கிரைப்.